தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வாங்க கம்பெனி விசாவை பற்றி பார்ப்போம். கம்பெனி விசாங்கிறது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம ஆளுங்க வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வர கம்பெனியும், இன்னொன்று ஃப்ரீ விசாங்கிறத சொல்லி ரெண்டாக மாற்றி வச்சுருக்காங்க. கம்பெனி விசா தான். அதை வந்து இங்கே உள்ள கம்பெனியில் எனக்கிட்ட வேலை இல்லைன்னா நான் வந்து அந்த டிரைவரையோ இல்லை வேலைக்காரங்களையோ வேறு இடத்துல என்கிட்ட வேலை இல்லை, வேறு இடத்துக்குள்ள போய் வேலை செஞ்சுக்கிறேன்னு நான் சொல்கிற விசாவை தான் வந்து அவங்க ஃப்ரீ விசான்னு சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க. எங்கே வேணாலும் போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ஸ்ட்ரெயிட்டாக வரதை பற்றி பார்ப்போம். கம்பெனிக்கு வந்து நீங்கள் இங்கே விசாவுக்கு எப்படி வருவீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து இங்கே உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் யாராவது ஊருக்காரங்களோ இல்லை வேறு யாராவது இருந்தால் அவங்களுக்கு விசா கிடச்சிச்சின்னா அதை வாங்கி கொடுத்து தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி விசா இருக்குன்னு சொல்லி ஆள்களை பிடிச்சி கொண்டாந்துருவாங்க. அதுக்குமே ஒரு 20,000 விசாவை 60,000 70,000த்துக்கு கம்பெனி விசான்னா 1,50,000 லட்சம்லாம் கட்டி வர சொல்கிற ஆளுகள்லாம் இருக்குது. அது எப்படின்னா ஒரு 3 ஆள் கை மாதிரி வரும் விசா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 20,000 விசாவை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, நான் வந்து 20,000 வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்பேன் விசாவை. 20,000 யாராவது இருந்தால் விசா தர்றேன், யாராவது ஒரு ஆள் இருந்தால் சொல்லுப்பான்னு இன்னொரு என்ன நண்பர்கிட்ட கொடுப்பேன். நண்பரும் மற்ற தெரியாத ஆளுகள்கிட்டே கொடுப்பேன் நான். அவர் என்ன பண்ணுவார்னா, அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கும்போது வந்து ஒரு 40,000 என்கிட்ட விசா இருக்குது, நீ யாராவது ஒரு ஆள் இருந்தால் சொல்லுங்கப்பான்னு வேறு ஆளை விசாரிப்பார் அவர். அந்த 3ஆவதாக வாங்குகிற ஆள் இருக்குது பாருங்க, அவர் வந்து வேறு ஆள்கிட்ட சொல்லுவார் வந்து 60,000 ஒரு விசா ஒன்று இருக்குது, அருமையான கம்பெனி, 60,000 விசா இருக்குது, யாராவது ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்பாங்க. அதுக்கு யாராவது ஒரு ஆள் மாட்டிடுவான். அவனை கொண்டாந்து இங்கே போட்டு லாஸ்ட்டில் சம்பளம் கம்மியாக இருக்கும். அவன் வந்து பார்த்தா அடப்பாவி 20,000 தானடா விசாவே, இங்கே வந்தோன்னே தான் தெரியும் அவனுக்கு அந்த விசா 20,000 சொல்லிட்டு 3 நாள் கை மாறி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எத்தனை நாள் கை மாறி வருதுங்கிறத பாருங்கள். கம்பெனி நல்ல கம்பெனியாங்கிறத பாருங்கள். இன்னொன்று வந்து ஊரில் இன்டர்வியூ அடித்து இங்கே வர்றது இருக்குது, அதுக்கு காசு கட்ட வேண்டியது இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ அடித்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடலாம். அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ராவல்ஸில் கொண்டு போய் கொடுத்து ஏமாறுறது ரொம்ப பேர் இருக்காங்க. ட்ராவல்ஸில் நல்ல ட்ராவல்ஸாக எத்தனை பேர் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, இதில் நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொண்டு போய் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுங்க. பாஸ்போர்ட்டை கொண்டு போய் மேக்ஸிமம் கொடுக்காதீங்க. ஆமாம், பாஸ்போர்ட்டை கொடுக்காம பாஸ்போர்ட் செராக்ஸை கொண்டு போய் கொடுங்க. பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு சில ட்ராவல்ஸ் வந்து விசாவும் தரமாட்டான், காசையும் கட்ட சொல்லிவிட்டு பாஸ்போர்ட்டை திரும்பி அவன்கிட்டேருந்து வாங்குறதுக்குள்ளே நமக்கு படாத பாடுபட்டுரும். இதில் ஏற்கனவே என்னுடைய ஊருக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, கொண்டு போய் குவைத்து போகிறதுக்கு வந்து காசை கட்டி ட்ராவல்ஸில் கொண்டு போய் காசை கட்டி 5,000 அந்த பாஸ்போர்ட்டையும் கொண்டு கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு மாதத்தில் விசா தரேன்னு சொல்லி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த விசா வாங்குறதுக்கு டெய்லி ஒரு 5-6 பேர் கொண்டு போய் கொடுத்தாங்க. மொத்தம் ஒரு 25-30,000 இருக்கும் டெய்லி போகிறதுக்கு. அந்த ட்ராவல்ஸ் வந்து இல்லைப்பா இன்னொரு ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்மா. அப்புறம் எல்லோரும் போய் சாப்பிட்றது அப்படியே என்ஜாய் பண்ணுறது திரும்பி வந்துடுவாங்க. அன்றைக்கி ஒரு 1,000 செலவாகும். ஆமாம், இப்படியே அந்த 5,000 வாங்குறதுக்கு இவங்க 7,000 செலவு பண்ணாங்க. பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்குள்ளே பெரும்பாடு பட்டுட்டாங்க, விசாவும் வரல. அது மாதிரி நல்ல ஒரு ட்ராவல்ஸாக இருக்கான்னு பார்த்து கொண்டே கொடுங்க. ட்ராவல்ஸில் கொண்டே கொடுக்கும்போது மேக்ஸிமம் பாஸ்போர்ட்டை கொடுக்காம பாஸ்போர்ட்டோட செராக்ஸை கொண்டே கொடுங்க, எந்த ட்ராவல்ஸாக இருந்தாலும். இந்த ஃப்ரீ விசான்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ விசாவுக்கு எப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 2 லட்ச ரூபா கட்டி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. 2 லட்ச ரூபா கட்டினா கம்பெனி விசாவை வாங்கி தருவாங்க. அவன் வந்தால் ஒரு வருஷத்துக்கு வந்து ஐடி அடித்து தருவாங்க. ஐடி அடித்து தந்தோடனே அப்புறம் நம்ம எங்கே வேலை இருக்குங்கிறத பார்த்து நம்மளாக தான் தேடிக்கணும். ஏதாவது வேறு கம்பெனியில் போய் வேலை செய்கிறதுக்கு நம்ம கையெழுத்து வேணுன்னா வாங்கி தருவாங்க. அந்த அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நல்ல கம்பெனிகளை தேடி இந்த ஒரு வருஷம் சென்று தான் விசா நமக்கு அடுத்த இதுக்கு மாறும். நல்ல கம்பெனிகள் அதுக்குள்ளேயும் தேடி இந்த ஒரு வருஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் விசாவை மாற்றி அடிச்சிடணும். சில கம்பெனிகள் வந்து விசாவை டெலிவரி பண்ணோடனே கம்பெனியை மூடிடுறாங்க. கம்பெனியை தேடுறதே பெரும் பிரச்சனை. எனக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது விசாவில். அந்த மாதிரி விசாவில் வந்து மாட்டினவன் தான் நான். ஆமாம், அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரீ விசாவில்
வர்ற மாதிரி யார் இருந்தீங்கன்னா, ரிட்டர்ன் டிரைவர்கள் வந்து இங்கே வேலை தேடி நல்ல ஒரு வேலை தேடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதை விட்டுட்டு வேறு படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த விசாவில் வந்து இங்கே நல்ல டக்குன்னு உடனே மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற வேலைக்கெல்லாம் வந்தீங்கன்னா, லேபர் வேலைக்கெல்லாம் அந்த விசாவை வாங்கி இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலான்ட்டு வந்தீங்கன்னா, நம்மளுடைய சம்பாதிக்கவும் முடியாது, நொந்து நூலாகி நம்ம வாங்கிட்டு வந்த காசே கட்ட முடியாது, பயங்கர பிரச்சனைகளில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். லேபர் விசாவுக்கு மட்டும் இந்த ஃப்ரீ விசா வாங்கி வந்துடாதீங்க தயவுசெய்து. இந்த மேசன், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி தெரிஞ்சு வந்தால் கூட இங்கே வந்து ஓரளவுக்கு வேலை கிடச்சிரும். உடனே போய் வேறு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மற்றபடி வேலை தெரியாமல் லேபரில் வந்து ஃப்ரீ விசான்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க, நான் எங்கே வேணாலும் போய் வேலை செஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சோழி சுத்தமாக முடித்து ஒன்றுத்துக்காக மறுபடியும் வந்து இங்கே வந்து ஒரு நாளையோடைய ஒரு மாதத்துக்கு 2 வந்து பெட் பேஸ் வந்து 500 ரூபா, எப்படியும் வந்து ஒரு 400 ரியால் சாப்பாடு செலவே ஆகும். நம்ம ஊர் காசுக்கு வந்து எப்படியும் ஒரு 18,000 ரூபாய்கிட்ட செலவாயிரும் உங்களுக்கு. வேலை இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு வந்துட்டு வேலை இல்லைனாலும் சரி, 20,000 மாதம் ஆச்சுன்னா 20,000 வேணும். அந்த மாதிரி விசாவில் யார் வரணும்னா, உங்களுக்கு யாராவது இங்கே அண்ணன் தம்பியோ சொந்தக்காரங்களோ உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும் வாங்க. சும்மா விசா மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க, மற்றெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த விசாவில் யாரும் வராதீங்க. ரொம்ப நன்றி.